Hello students, State Board 10th Standard Chalakutis. I hope everyone is doing good. Welcome back to Karthik Max. நச்சுன்னு 4 சம் சீரீஸ்ல இன்னைக்கும் நாம 2 மார்க் 2 5 மார்க் பார்க்க போறோம். அதுவும் ட்ரிக்னாமெட்ரில இருந்து. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சார் ட்ரிக்னாமெட்ரியா சார் நாங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் அல்ஜிப்ரா வச்சு கொஞ்சம் மார்க் தீர்த்திடுறோம். நாங்கள் குவார்ட்டர்லிக்கு அப்புறமா ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, எனக்கும் தெரியும். பட் டோன்ட் வரி, லாஸ்ட் மினிட்ல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு ட்ரிக்னாமெட்ரியில். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஒரு லைக் 17 18 இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ்மே உங்களுக்கு ஒரு 19 இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் அதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அடிக்கடி பிஒய்க்யூஸ்ல குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி இல்லை உங்கள் ஆனுவல் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு இதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை சார், எங்கள் ஸ்கூலில் ஒன்றும் எடுக்க கூட ஆரம்பிக்கல சார்னு சில பேர் நினச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. நான் இப்போ எடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே புரியுற மாதிரி தான் எடுப்பேன், வித் த ப்ராப்பர் ஸ்டெப்ஸோட. வளவலன்னு ரொம்ப எடுக்காம எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும், எது இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க் வாங்கிடலாம் 5 மார்க் வாங்கிடலாம் சொல்லிட்டு ஷார்ட்டாக எடுக்க போகிறேன். ஸோ மேக் ஷுர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா புரிஞ்சதுன்னா ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற தருண், அப்புறம் தர்ஷன், அப்புறம் வந்து எஸ்கே, அப்புறம் யாராவது நேம் மிஸ் பண்ணிட்டேன்னா, நேம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி. இங்கே எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் நேற்று நிறைய பேர் வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸுடைய போர்ஷனும் போட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இனிமேல் நம்ம போடக்கூடிய இந்த நச்சு 4 சம் சீரீஸில் குவார்டர்லி எக்ஸாம்ஸுடைய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஸோ மேட்ரிசஸ் நான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் மேட்ரிசஸ் உங்களுக்கு இல்லை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கெட் ரெடி வித் யுவர் நோட். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஃபாலோயிங் செப்பரேட் நோட் புக் ஃபார் திஸ் சீரீஸ்? கமெண்ட்ல அதையும் சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் கொண்டு வந்திருக்கிற இன்னைக்கு பார்க்க போற 4 சம்ல 3 சம் எக்ஸாம்பிள், ஒரு சம் மட்டும் எக்ஸசைஸ்ல கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ டே 13 நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போறோம். டே 15மே நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 6.5 பாருங்க. ப்ரூவ் தட். உங்களுக்கு எல்லா கேள்வியுமே எல்ஹெச்எஸ் டு ஆர்ஹெச்எஸ் தான். அப்படிதானே? மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் எல்ஹெச்எஸ் டு ஆர்ஹெச்எஸ் தான் இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண எழுத போறோம்னா, எல்ஹெச்எஸ் முதல்ல கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஒரு டைம் எப்பவுமே கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதணும். 1 + cos θ டிவைடட் பை 1 - cos θ. சரியா? இது எல்ஹெச்எஸ் போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ நல்லா கவனிங்கம்மா, நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல ரேஷனலைஸ்னு ஒன்று படிப்போம், ஞாபகம் இருக்கா? ரேஷனலைஸ் ஒன்று படிப்போம். அதாவது டினாமினேட்டர்ல வந்து 1/1 + √3 இருந்ததுன்னா மேலேயும் கீழேயும் சிம்பிள் மாற்றி மல்டிப்ளை பண்ணுவோம். இது ஞாபகம் இருக்கா இல்லையா? இது ஞாபகம் இருக்குல்ல? அதை தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த சம்மு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. இந்த சம் ஆக்சுவலா ஒரே கல்ல 2 மாங்காய் சம்மு. இதே சம்மு உங்களுக்கு காசுக்கு பதிலாக சைனா வச்சு எக்ஸசைஸ்ல இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ்ல ஐ திங்க் 3rd ரோமன் நினைக்கிறேன். அதுல வந்து உங்களுக்கு இதுல நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோமோ இதே தான் அதையே ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த சம்ம நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த சம்ம ஈஸியா போட்டுடலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டினாமினேட்டர்ல 1 - cos θ இருக்கா, அப்போ மேலேயும் கீழேயும் நான் 1 + cos θ போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். மேலேயும் கீழேயும் 1 + cos θ போட்டு மல்டிப்ளை பண்றேன். அந்த ரூட்ன்றது அப்படியே கூடவே வரும், அதை நீங்க எழுதிக்கிட்டே வந்துருங்க. சரியா? இப்போ நியூமரேட்டர் என்னவா மாறும் பாருங்க. 1 + cos θ into 1 + cos θ. I am going to have 1 + cos θ the whole square னு மாத்துறேன். அதே மாதிரி டிவைடட் பை, கீழே எனக்கு 1 - cos θ 1 + cos θ, always it is in the form of a + b a - b that can be written as a² - b² னு எழுதலாமா? அப்போ இந்த டினாமினேட்டர் 1 - cos θ 1 + cos θவை நான் 1² - cos² θன்னு எழுதுறேன். இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? டினாமினேட்டர் நமக்கு அந்த ரேஷனலைஸ்லயுமே இதான் நடக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒரு மைனஸ் சிம்பிள் வரும். அப்போ நாம இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். a + b a - b தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல இது? எஸ். ஓகே. இப்போ நியூமரேட்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. நியூமரேட்டர் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டினாமினேட்டர்ல 1 - cos² θன்றது sin² θவா? எப்படி சார்? இங்க எழுதிக்கோங்க. sin² θ is equals to 1 - cos² θ. இது எப்படி சார் வந்தது அப்படின்னா, cos² θ plus sin² θ equal to 1ன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுல இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை நான் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். உங்களுக்கு சைன் வேணும்னா காசை கொண்டு போயிடுங்க, காசு வேணும்னா சைனை கொண்டு போயிடுங்க. சரியா? சொல்றது புரியுதா? இப்போ நல்லா கவனிங்க. சம்மு முடிய போகுது, சம்மு முடிய போகிறது. நியூமரேட்டர்ல இருக்கிறதும் ஒரு ஸ்கொயர் டேர்ம் தான், டினாமினேட்டர்ல இருக்கிறதும் ஒரு ஸ்கொயர் டேர்ம் தானே. அப்போ மொத்தமா ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆயிடுமா? அப்போ நான் வெறுமனே 1 + cos θ
சைன் தீட்டா மட்டும் எழுத முடியும். மேலேயும் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல், கீழேயும் சைன் ஸ்கொயர் இருக்கு, டினாமினேட்டர்ல ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். இப்போ இதை நான் தனித்தனியா பிரிக்கிறேன். எப்படி எழுதலாம்னா 1/sin தீட்டான்னு எழுதலாம், அடுத்து cos sin தீட்டான்னு எழுதலாம். இப்போ ரெசிப்ரோக்கல் லாஸ் படி 1/sin தீட்டானா கொசிகன் தீட்டா, cos sin அப்படின்னா cot தீட்டா. அவ்வளவுதான் உங்களுடைய RHS. கடைசியா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ், வந்து இவ்வளவுதான். உங்களுக்கு புக்லயும் இவ்வளவுதான் இருக்கும். சம்மும் ஓவர். இப்போ இதே கேள்வி நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் 6.1ல மூணாவதுல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும். ஒரே வித்தியாசம், காசுக்கு பதிலாக சைன் இருக்கும், கொசிகன் காட்டுக்கு பதிலாக சீக்கன் டேன் இருக்கும். அதை நீங்களே போடலாம். இதே தான், எங்கெங்கெல்லாம் காசு இருக்கோ அதெல்லாம் சைனா மாத்துங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் அந்த கொஸ்டின். அதை தான் சொன்னேன், நீங்க ஒரு கொஸ்டின் கத்துக்கிட்டீங்கன்னா இதை வச்சு இன்னொரு கொஸ்டின் நீங்களே போட்டுடலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வரைக்கும் உங்களோட ப்ரெசன்டேஷன்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா இங்க கவனிங்க. LHS கண்டிப்பா இருக்கணும், ஓகேவா? அப்புறம் நீங்க ஸ்டெப்ஸ்ல பயன்படுத்துற இந்த பாக்ஸ் போட்டுருங்கல்ல, இது கண்டிப்பா இருக்கணும். கடைசியா RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு இருக்கணும். நான் சொல்றது ஒரு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன். ஏன்னா எல்லா சம்முமே உங்களுக்கு LHS RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு இது கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து ஒரு சமம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். காட் இட்? ஃபர்ஸ்ட் 2 மார்க் கிளியரா? ஓகே, சூப்பர். அடுத்த 2 மார்க் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.10. எக்ஸாம்பிள் 6.10. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணுவோமோ அதை பண்ணாலே போதும். இப்போ நார்மலா ஒரு ஃபிராக்ஷன் 1/2 + 3/4 இருக்குன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை 4 1s are 2 3s are பண்ணுவோம்ல, அதே கதை. வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதே கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங். என் கூட எழுதிட்டே வந்துருங்க. LHSன்னு போட்டுட்டு கேள்வி ஒரு முறை எழுதணும். சரியா? ஸோ sin A by 1 + cos A plus sin A by 1 minus cos A. இல்ல நீங்க ஒன்று பண்ணலாம், sin A வெளில எடுத்து கூட பண்ணலாம். இட் இஸ் அவர் சாய்ஸ் தான். ஓகே, நான் அப்படி சொல்லி கொடுத்துட்டோமா பேசாம? அது இன்னுமே ஈஸியா இருக்கும்ல. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ டுக் sin A அவுட்? sin A நான் வெளில எடுத்தேன்னா எனக்கு என்னவா மாறும்? இது வெறுமனே 1/1 + cos Aன்னு வரும். இதுவும் 1/1 minus cos Aன்னு கிடைக்கும். சரியா? இப்போ sin A அப்படியே இருக்கட்டும், உள்ள கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ்ல மல்டி இந்த 1 minus cos A-வை 1ல மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும். ஸோ 1 minus cos A பிளஸ் இந்த 1 plus cos A-வை இங்க 1ல மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும். 1 plus cos A. டினாமினேட்டர்ல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது போன சம்மு மாதிரியே 1² minus cos square A கிடைக்கும். எப்படி சார்? போன சம்ல தானே சொன்னேன், A plus B A minus B இருந்தா A² minus B² சொன்னால அதுதான். அப்போ நியூமரேட்டர்ல பாருங்க, இந்த cos A மைனஸும் cos A பிளஸும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா 2, இங்க 1 + 1 2 இருக்கா? ஸோ 2 sin A by இதுவுமே போன சம்ம மாதிரி 1 minus cos square A-ன்றது sin square A. நீங்க எழுதணும் since sin square A equal to 1 minus cos square A. இல்ல நீங்க 1 minus cos square A equal to sin square A போட்டாலும் ஓகே தான். சரியா? இப்போ ஒரு sin எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ ஐ எம் கெட்டிங் 2/sin A-ன்னு வரும், which is nothing but 2 into 1/sin A தானே. sin A ஓட ரெசிப்ரோக்கல் யாரு? உங்களுடைய RHS cosecant A. சம்மு ஓவர். சூப்பரா? இப்போ நான் இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்களேன். ட்ரிக்னாமெட்ரியோட பியூட்டி என்ன தெரியுமா? நீங்க வந்து ஒரு டைம் ஒரு சம்ம நீங்க போட்டு பார்த்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்போ வந்து நீங்க கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்கிற 5 மார்க்கோ, இல்லை அல்ஜிப்ரால இருக்கிற 5 மார்க்கோ, இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் மென்சுரேஷன் படிப்பீங்க, அங்கே 5 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சம்ஸ் நீங்கள் 2-3 டைம் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? வேறஸ் உங்களுக்கு இதில் இருக்கிற சம்மில், ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற சம்ஸில் நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்தாலே போதும். சில கொஸ்டின்ஸில் 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு மேபி 5 மார்க் கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கலாம். பட் இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நின்றுடும். சரியா? 2 சம் முடிச்சிட்டோம். அடுத்து 5 மார்க் போயிடலாமா? 5 மார்க் தான் சூப்பரிங்க. யா 5 மார்க்கை பொறுத்த அளவுக்கு ஆக்சுவலாக புக்லேயே சம்மு மெத்தட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கூட நீங்கள் ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகேவா? இது ஆக்சுவலாக 5 மார்க் கொஸ்டின்மா, முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். கேள்வி முதல்ல பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்கிறதுக்கும் அவங்க கேட்கறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படிதானே? கொடுத்துருக்கிறதுல கொசிக்கனும் காட்டும் இருக்கு, P வேல்யூ அப்படின்னா தென் ப்ரூவ் தட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு P² - 1/P² + 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சம்ம பொறுத்த அளவுக்கு we are going to make use of RHS to LHS தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? எப்படி காஸ் தீட்டாலேருந்து அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் உங்களுக்கு? அந்த எக்ஸ்பிரஷனில் சால்வ் பண்ணால் நம்ம காஸ் தீட்டா வரும். ஓகேங்களா? பட் பிஃபோர் தட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்றதை கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க.
ஓகேவா? அம்மா என் கூடவே சால்வ் பண்ணிட்டே வந்துருங்கம்மா. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என் கூடவே சால்வ் பண்ணிட்டே வந்துருங்க. பி வந்து இங்கே கேப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் கேபிட்டல் லெட்டர் பி யூஸ் பண்ணுறேன். கிவன் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டான்னு நான் போட்டுக்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ 1/p எனக்கு என்னவா மாறும்? 1/p அப்படின்றது இதை நான் கம்ப்ளீட்டா ரெசிப்ரோக்கல் எழுதணுமா? 1 நல்லா கவனிங்கம்மா, 1 கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா. இதை டினாமினேட்டர்ல நான் ரேஷனலைஸ் பண்ற மாதிரியே பண்ணி போன சம்ம பண்ண மாதிரியே நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல சிம்பிளை மாத்தி மல்டிப்ளை பண்ண போறேன். கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா பை கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டான்னு பண்றேன். ஏன் சார் அதெல்லாம் தேவையில்லாம பண்றீங்கன்னு சில பேர் யோசிப்பீங்க. ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நியூமரேட்டர்ல 1 இன்ட்டு கொசிகன் தீட்டா மைனஸ் காட் பீன்னு போட்டுருங்க. ஓ மை காட், தீட்டா மேல யா. ஸோ கொசிகன் தீட்டா தீட்டா ஓகே ஃபைன். ஸோ நியூமரேட்டர்ல உங்களுக்கு கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டான்னு கிடைக்கும். Denominatorல again this is in the form of a plus b, a minus b, that can be written as usual cosecant square theta minus cot square theta. சரியா? இப்போ நல்லா கவனிங்க, டினாமினேட்டருக்கு என்னது வேல்யூ? இந்த டினாமினேட்டர் வேல்யூ என்ன? 1. இது ஆக்சுவலாக ஒரு ஐடென்டிட்டி, தெரியுமா தெரியாதா? எஸ், இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ 1 மைனஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு டினாமினேட்டர் 1 மாறுறதால 1/p வந்து உங்களுக்கு வெறும் கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டான்னு வருது. நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்றேன், p உடைய வேல்யூ பிளஸ்ல இருக்கும், 1/p உடைய வேல்யூ மைனஸ்ல வரும். புரியுதா? இப்போ நான் சொல்றது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராமா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராமா? எஸ். ஸோ டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 1, டேக் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 2. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறதெல்லாம் வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறது எல்லாமே வெறும் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான். சரியா? என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்து உட்காரும். நீங்களே அடடா இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஐ ப்ராமிஸ் யூ தட். பிலேருந்து 1/p எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருச்சு இல்லை? எஸ். நீங்கள் ஒன்றா இந்த இடத்துல சின்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. சின்ஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரியா? இந்த பிளாக் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சீரீஸ்ல இதை யூஸ் பண்றேன். இது ஓகேனா சொல்லுங்க, கண்டினியூ பண்ணலாம். இல்லை நம்ம போன இது மாதிரி நம்ம ஒயிட் ஸ்க்ரீன்ல பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். பட் பிளாக் யூஸ் பண்ணா கண்ணுக்கு நல்லது, உங்க கண்ணுக்கு நல்லது, என் கண்ணுக்கு நல்லது. ஓகேவா? ஓகே, கமிங் பேக் டு த கொஸ்டின். 1 and 2 ஆட் பண்ணா என்னமா நடக்கும் சொல்லுங்களா? எஸ், 1 and 2 ஆட் பண்ணா என்ன நடக்கும்? ஈக்குவேஷன் 1 பிளஸ் 2 நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் p plus 1/p is equals to இந்த 1 and 2 நான் ஆட் பண்ணா, எதுக்கு நான் அங்கங்க தீட்டாக்கு பதிலாக p போட்டு வச்சிருக்கேன்னே தெரியலையே. சாரி ஃபார் இட், எல்லாத்தையும் மாத்திக்கோங்கம்மா. யா, இது தீட்டா. சரி, இந்த 1 and 2 ஆட் பண்ணும்பொழுது காட் தீட்டாவும் மைனஸ் காட் தீட்டாவும் கேன்சல் ஆயிடுமா? அப்படிதானே? காட் தீட்டா மைனஸ் காட் தீட்டா கேன்சல் ஆயிட்டு கொசிகன் தீட்டா பிளஸ் கொசிகன் தீட்டா ஐ வில் கெட் 2 கொசிகன் தீட்டான்னு வரும். இது புரியுதா? சூப்பர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? p இன்ட்டு p ஸ்கொயரா? ஸோ p ஸ்கொயர் பிளஸ் 1/p இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 கொசிகன் தீட்டான்னு வரும். இவரை ஈக்குவேஷன் 3 போட்டுக்கோங்க. கிளியர்? என்ன பண்ணிருக்கேன் புரியுதா? கொஸ்டின்ல கொடுத்த p வேல்யூலேருந்து 1/p எடுத்திருக்கேன். அவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் எனக்கு காட்டும் கேன்சல் ஆகிட்டு கொசிகன் 2 கொசிகன் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் p plus 1/pன்றது p square plus 1/p. இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த கேள்விக்கே போகல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஈக்குவேஷன் 1 and 2 நான் ஆட் பண்ணும்பொழுது எனக்கு இது வருதுன்னா, what happens if I subtract equation 1 and 2? ஈக்குவேஷன் 1 and 2 மைனஸ் பண்ண எனக்கு என்ன வரும்னு பாருங்க. p minus 1/p equal to ஆட் பண்ணும்பொழுது எப்படி காட் கேன்சல் ஆச்சோ, சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கொசிகன் கேன்சல் ஆயிடும். ஸோ ஐ வில் கெட் ஒன்லி 2 காட் தீட்டான்னு வரும். எப்படி சார்? இங்க பாருங்க, கொசிகன் தீட்டா மைனஸ் கொசிகன் தீட்டா கேன்சல், காட் தீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பிகம் பிளஸ்ஸா மாறிடும்ல ஆர்ஹெச்எஸ்ல. நீங்க இப்படி எழுதினாலே போதும், அது எழுதி காட்டணும் அவசியமே கிடையாது. சரியா? என்ன சார் நீங்க அப்படியே வாயிலே சொல்லிடுறீங்களா சார்? இது எழுதுனா மார்க் கொடுப்பாங்களா சார்னா மார்க் கொடுப்பாங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுது, ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது காட் கேன்சல் ஆகும், சப்ட்ராக்ட் பண்ணும்போது கொசிகன் கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ அகைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா p இன்ட்டு p, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? p இன்ட்டு p, p ஸ்கொயர் மைனஸ் 1/p
is equals to 2 cot thetaன்னு வரும். Keep this as equation 4. இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு வாங்க. அவங்க கேட்குற கேள்வியில் நியூமரேட்டரில் யார் இருக்கா? பி ஸ்கொயர் மைனஸ் டேர்ம் தான் நியூமரேட்டரில் இருக்கு. பி ஸ்கொயர் மைனஸ் டேர்ம் உங்களுக்கு நியூமரேட்டரில் இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, சம முடிய போதுமா? சம முடிய போகுது, அவ்வளோதான். சம முடிய போகுது, டோன்ட் வரி. இப்போ பாருங்க, மைனஸ் டேர்ம் தான் நியூமரேட்டரில் இருந்தது. அப்போ ஈக்குவேஷன் 4 டிவைடட் பை ஈக்குவேஷன் 3 பண்றேன். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சதை நான் டிவைட் பண்றேன். அப்போ எனக்கு என்னவா மாறும்? பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி பை பி ஸ்கொயர் பிளஸ் 1 பை பி வருமா? அதாவது உங்களுடைய எல்ஹெச்எஸ். இது டிவைடட் பை இதுன்னு போடுறேன். சொல்றது புரியுதா இல்லையா? டிவைடட்ல போடுறேன். which is equals to, இந்த பக்கம் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 2 cot theta by 2 cosecant thetaன்னு வரும். இப்போ யாரெல்லாம் கேன்சல் ஆகா பாருங்க. இந்த டினாமினேட்டர் பி கேன்சல் ஆகிடும், 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வெறுமனே இப்போ நமக்கு என்ன கிடைச்சாச்சு? எல்ஹெச்எஸ்ல நமக்கு என்ன கிடைச்சாச்சு? பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைச்சாச்சு. இதை நான் கேன்சல் பண்ணா எனக்கு காசு தானே வரணும். கேள்வியில் என்ன இருக்கு பாருங்க, கேள்வியில் எனக்கு காசு தானே இருக்கு, எனக்கு காசு தானே வரணும். அப்போ ரெண்டுத்தையும் மாற்றி எழுதுங்க. காட் தீட்டான்றது யாரு? காஸ் பை சைனு. கொசிக்கன்ன்றது யாரு? 1 பை சைனு. சைனு அவுட்டு, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் தீட்டா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான் சம். சிலங்களா ஒரு டைம் போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் டைம் கிடைக்கும் போது ஒரு டைம் போட்டு பார்த்துக்கோங்க. இல்லை இப்போ ஈவினிங்கில் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, இல்லை ஒரு 3 நிமிஷம் ஆகுமா, அதிகபட்சம் ஒரு டைம் போட்டு பார்த்துக்கோங்க. சம்ம முக்கியமான சம். நான் திரும்ப சொல்கிறேன், இது முக்கியமான சம், அதனால தான் நம்ம எடுக்கிறோம். சரியா? இது கிளியரா? எஸ். ஸோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் தெரியும், பட் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். சரியா? நான் குயிக்காக வந்து நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பி கண்டுபிடிச்சோம். அதிலிருந்து 1 பை பி போட்டோம். அப்புறம் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா எனக்கு பி பிளஸ் 1 பை பி வந்தது. அவங்க 2 பேரும் மைனஸ் பண்ணா எனக்கு பி மைனஸ் 1 பை பின்னு வந்தது. சரியா? அப்போ எனக்கு இதுல இருந்து எனக்கு பி ஸ்கொயர் பிளஸ் 1 பை பி கிடைக்கும். இதுல இருந்து எனக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 பை பி கிடைச்சது. இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணா எனக்கு சம் ஓவர். 4 ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3வது ஈக்குவேஷன் வந்தது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 4வது ஈக்குவேஷன் வந்தது. அந்த 4வது ஈக்குவேஷனும் 3வது ஈக்குவேஷனையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா சம் ஓவர். I hope you understand this. Yes, super. Next, last question நான் உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். சரியா? எஸ். இந்த சம் பாருங்கம்மா. இதுவுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 9th சம். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸசைஸை பொறுத்த அளவுக்கு 7க்கு மேலே இருக்கிற எல்லாமே கொஞ்சம் முக்கியமான சம். 7, 8, 9, 10. 7, 8, 9 ரெண்டு சப்டிவிஷன் இருக்கும். 10th மட்டும் ஒரே கொஸ்டினா இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான். எக்ஸசைஸை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன். அதுல 9th சம் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுற, நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற தருண், ஹரிதரன், எஸ்கே, தர்ஷன், நீங்களாம் என்ன பண்ணனா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் யூ பீப்புள் ஆர் ரெகுலர்லி வாட்சிங், பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்றது ஐ நோ வெரி வெல், ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். பட் நீங்கள் நிறைய பேர் சொல்லணும், ஏன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொன்னாதான் இட் வில் ஸ்ப்ரெட் தேர். ஓகேவா? ஸோ ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் இனிமேல் வர ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ்க்கு ஒரு 50 வியூஸ் வருது, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா தான் ஐ வில் பி மோர் ஹாப்பி. பிகாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 2 வீக்ஸ் நெருங்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது எக்ஸ்டெண்ட் ஆகும். டில் குவார்டர்லி வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நான் ஸ்டாப்பாக ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் த கண்டென்ட் நான் ஸ்டாப். பட் அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து தே வில் பி ஃபோக்கஸிங் ஆன் சம் அதர் சேனல்ஸ், தே வில் பி லைக் நோ லைவ் சேனல் பார்ப்பாங்க. பட் நானுமே லைவ் வரதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் எந்த டைமில் லைவ் வரலாம் சொல்லிட்டு. ஓகே ஃபைன். திஸ் கொஸ்டின் ஓகே. இந்த கொஸ்டின் பொறுத்த அளவுக்கு கேள்வியவே நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிறது என்னது இங்க பாருங்க, கிவன் p வேல்யூ இஸ் இது இங்க இந்த சம்ல நம்ம யூஸ் பண்ண போறது p q ரெண்டுமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஸோ p வேல்யூ இஸ் sin θ பிளஸ் காஸ் θ. சரியா? அண்ட் q வேல்யூ இது கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க, கேட்கறதுல p ஸ்கொயர்னு இருக்கா, அப்புறம் என்ன பண்றேன், p-க்கு நான் ஸ்கொயர் போடுறேன். இப்போ சில பேர் யோசிப்பீங்க, அப்போ நான் டைரக்டா sin ஸ்கொயர் θ பிளஸ் காஸ் ஸ்கொயர் θ போடலாமே சார்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? நீங்க என்ன பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் போடணும். ஏன்னா பைனாமியலா இருக்குல்ல. ஸோ ஐ நீட் டு ரைட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் sin θ பிளஸ் காஸ் θ த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், sin ஸ்கொயர் θ பிளஸ் 2 sin θ காஸ் θ பிளஸ் காஸ் ஸ்கொயர் θன்னு வரும். sin ஸ்கொயர் θ பிளஸ் காஸ் ஸ்கொயர் θ உடைய வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். சரியா? அதனால நான் என்ன பண்றேன், இதை வெறுமனே 1 பிளஸ் 2 sin θ காஸ் θன்னு போட்டுக்கிறேன்.
ஸோ இதுதான் என்னுடைய பி ஸ்கொயர். புரியுதா? நமக்கு கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறேன், வேற ஒன்றும் பண்ணல. புதுசாக கொடுத்துருக்கிறது பி, கேட்கறது பி ஸ்கொயர் இருக்கு, அதனால நான் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட். ஆல்சோ given q is equals to secant theta plus cosecant theta. இப்போ நம்ம கேள்வியில எல்லாமே சைனு காஸ்ல தான் இருக்கு, அதனால அதை மாற்ற போறேன். secant theta-வை I can write it as 1 by cos theta-ன்னு எழுதலாம். cosecant I can write it as 1 by sin-ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டுமே fraction with different denominators cross multiply பண்ணா I will get sin theta plus cos theta divided by sin theta cos theta-ன்னு கிடைக்கும். இது எனக்கு இப்போ Q. சரியா? இப்போ உங்க LHS ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போதான் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய LHS பக்கமே வரப்போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் LHS. LHS என்னது? Q times P square minus 1 is equals to, ஸோ Q என்னது? sin theta plus cos theta by sin theta cos theta. இங்க சப்ஸ்டியூட் பண்றேன், Qவுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்றேன். புரியுதா? நெக்ஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கோங்க. p ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ p ஸ்கொயர் வந்து இங்க என்ன இருக்கு? 1 பிளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்கு. இங்க மைனஸ் 1 பண்ண சொல்றாங்களா, அப்போ மைனஸ் 1 பண்றேன். இன்னும் ரெண்டே ஸ்டெப்ல சம்ம முடிய போகுது. இது போன சம்ம மாதிரி லென்த்தாவே போகாது, இன்னும் ரெண்டே ஸ்டெப்ல சம்ம முடிய போகுது. எப்படி சார்? நீங்களே கஸ் பண்ணுங்க பார்ப்போம். எது இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. இந்த 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ மீதி என்ன இருக்கும் எனக்கு? சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா பை sin theta cos theta times வெறும் இந்த 2 sin theta cos theta மட்டும் இருக்கும். இப்போ இதுலயுமே இந்த சைனும் சைனும் அவுட், காசும் காசும் அவுட், ப்ராடக்ட்ல தான் இருக்கு. அப்போ மீதி எனக்கு என்ன சார் இருக்குன்னா 2 டைம்ஸ், இந்த 2 மறந்துடாதீங்க, 2 டைம்ஸ் sin theta plus cos theta இருக்கு. இந்த 2 டைம்ஸ் sin theta plus cos theta தான் நமக்கு கேள்வியில கொடுத்திருக்கிற இந்த p. அவ்வளவுதானே? ஸோ இங்க பாருங்க, அப்ப 2 டைம்ஸ் பி எனக்கு RHS வந்தாச்சு, RHS வந்தாச்சு, ஓவர். ஹென்ஸ் ப்ரூவ்டு. HP போடுங்க, மறந்துடாதீங்க. இப்போதைக்கு HP போடுங்க, எக்ஸாம் எழுதும்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போடுங்க. ஸோ ஐ திங்க் இந்த நச்சுன்னு 4 சம் சீரீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு 50% ஈஸியாக தான் சார் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி நீங்க நம்பினீங்கன்னா அதுதான் என்னோட சக்சஸ். ஸோ மேக் ஷுர். நிறைய பேர் நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க ஜாமெட்ரி பார்த்தது அப்புறமா, ஐ திங்க் எஸ்கேன்னு நினைக்கிறேன், சரவணகுமார் கமெண்ட் பண்ணியிருந்தோம், லைக் ஜாமெட்ரி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருந்தது சார், பட் சொல்லி கொடுத்தா ஓரளவுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி தான். இட் இஸ் அபவுட் த மைண்ட் செட் தான். நீங்க வந்து ஒரு டாபிக் கத்துறதுக்கு முன்னாடியே வந்து, இப்போ நம்ம சீனியர்கிட்ட நீங்க சும்மா கேட்பேன்னு வச்சுக்கோங்க, எது சார் கஷ்டம் சொன்னா அவங்க ட்ரிக்னாமெட்ரி கஷ்டம் சொல்றாங்க. ஓகேவா? நம்ம அந்த மைண்ட் செட்லேயே கவனிப்போம், கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே கவனிச்சிங்கன்னா, நான் இல்லை இன்னொரு 20-30 டீச்சர் வந்து எடுத்தாலும் உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியும், பட் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யூ நீட் டு லெட் யுவர் மைண்ட் டு டேக் த கண்டென்ட் வாட் எவர் வி ஆர் டீச்சிங். நீங்கள் ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அலோவ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு அது ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் ஈஸி நினச்சாதான் உங்களுக்கு அது ஈஸியாக தெரியுமே. புரியுதா? இன்கேஸ் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்காம தெரிஞ்சதுன்னா ஒரு டைம் 2 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா கைக்கு வந்துடும் ஆன்சர்ஸ். இப்போ இந்த சம் பாருங்களேன், இந்த சம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணதுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நான் ஸ்க்ரீனில் காட்டுறது, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. பி ஸ்கொயர் கேட்குறாங்க, பி கொடுத்துருக்காங்க, அப்போ ஓகே, அப்போ நம்ம பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்து கியூவு சீக்கன் கொசிக்கன்ல இருக்கு, ஆனால் நம்ம சம்மு போகிறது சைன் காஸ்ட்ல இருக்கு, அப்போ நான் கியூவையும் சைன் காஸ்ட்ல மாற்றணும். இப்போ எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே எல்ஹெச்எஸ்ல சப்ஸ்டிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஆர்ஹெச்எஸ் வந்துடும். இவ்வளவுதான். இந்த அளவுக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கனாலே இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி. Okay, so I hope you had very good learning with this trigonometry. Thank you so much for watching. As usual, day 13 completed ஒரு ஃபயர் விட்டுட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு கிளம்புங்க, போய் படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் நான் சிபிஎஸ்சிக்கு இதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் பிகாஸ் ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த வெல்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வியூஸ்லாம் வரல. பட் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டேட் போர்டு பசங்க, நீங்கள் நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறீங்கன்னு தெரியும், அதனால தான் வந்து ஐ எம் கிவிங் வீடியோஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை. லைவ் வர்றீங்க அப்படின்னா எனக்கு லைவ் என்ன டாபிக் எடுக்கணும், எந்த டைமில் வந்தால் நீங்கள் லைவில் வருவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக நான் லைவ் வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா எக்ஸாம் அதில் குவார்டர்லி எக்ஸாம்ஸ், அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.